அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்சஸ் கம் அண்டர் விச் லிஸ்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்சஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 256ல யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். யூனியன் லிஸ்டோட என்ட்ரி நம்பர் 69 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்சஸ் ரிலேட்டடா வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, தி காஸ்ட் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் லாஸ்ட் கண்டக்டட் இன் விச் இயர்? இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 1931ல இருந்து 31ல கடைசியா நடத்தியிருப்பாங்க. 1951ல இருந்து பாத்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி பாப்புலேஷன் டேட்டா மட்டும் எடுத்திருப்பாங்க. 2011ல சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எடுத்திருப்பாங்க. சரியா? ஆனா இதோட டேட்டாவை மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ண கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1931 அப்படிங்கறத சரியான விடை. அடுத்தது, சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1948ல வந்திருக்கும். கரெக்ட் தான். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2008ல வந்திருக்கும். சரிங்களா? இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? சோ சென்சஸ் ஆக்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் இந்த 2 சட்டங்களையும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 2 சட்டங்கள்னால தான் ஒரு மாநில அரசாங்கத்தினால காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய சட்டங்கள் இது 2 தான். ஓகேங்களா? இப்ப சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்சஸ் ஆக்டோட செக்ஷன் 3A அப்படிங்கிறதும் சரிங்களா? செக்ஷன் 3A அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் அதனுடைய பிரிவு 32 இந்த 2 பிரிவுகளுக்கு கீழே தான் ஒரு மாநில அரசாங்கத்தால ஒரு காஸ்ட் சென்சஸை எடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆர்டிகல். சோ இத 2யும் கோட் பண்ணி தான் தமிழக அரசாங்கம் ஜூன் 26 2024ல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து இந்த 2 சட்டங்கள் இந்த 2 பிரிவுகளை கோட் பண்ணி இதனாலதான் தமிழ்நாட்டினால ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, who is appointed as the head of National Security Advisory Board அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோக் ஜோஷி. ஓகேங்களா? அஜித் தோவால் அவர்களை பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்வைசர் அப்படின்னா இவர். சரியா? விக்ரம் மிஸ்ரி வந்து ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை செயலாளர். சோமநாதன் வந்து பாத்தீங்கன்னா டிவி சோமநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கேபினட் செக்ரட்டரியா இருக்காரு. லாஸ்டா, ப்ராஜெக்ட் குயிப்பர் டு ப்ரொவைட் ஃபாஸ்ட் அஃபோர்டபிள் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் பிலாங்ஸ் டு விச் கம்பெனி? வேகமான மலிவு விலையில் பிராட்பேண்ட் இணைய சேவையை வழங்கும் ப்ராஜெக்ட் குயிப்பர் எந்த நிறுவனத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானோடது. சரிங்களா? நேத்து அட்லஸ் 5 அப்படிங்கிற இந்த ராக்கெட் மூலமா 27 சேட்டலைட்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக அனுப்பியிருக்காங்க. எல்லாமே அமேசானோட சேர்ந்தது. 2019ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.